அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் கோயில் முருகரோட ஸ்தலங்கள்லேயே ரொம்ப அதிசயமான ஒரு ஸ்தலங்களாக கருதப்படுது. மலையும் கடலும் ஒன்றாக இருக்கிற ஒரு ஸ்தலம் வந்து இதுதான். நீங்கள் திருச்செந்தூர் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வள்ளி குகையை வந்து விசிட் பண்ணாமல் வராதீங்க. அதாவது யானை வந்து துரத்துறப்போ அந்த யானைக்கு பயந்து போய் வள்ளி ஒதுங்கின இடம் தான், அதாவது பயந்து ஒதுங்கின இடம் தான் இந்த வள்ளி குகைன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்துட்டு நாங்களுமே போயிருந்தோம் சஷ்டிக்கு, அதாவது மகாசூர சம்ஹாரத்துக்கு அடுத்த நாள் போயிருந்தோம். இங்கே நிறைய வேண்டுதல்கள்லாம் வைக்கிறாங்க. அந்த மலையில் தொட்டில், மஞ்சள் கயிறு, தாலி பாக்கியம் வேணும், இல்லைனா குழந்த வந்து ரொம்ப லேட்டாக பிறக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய வேண்டுதல்கள் வந்து அந்த கோயிலில் வைக்கிறாங்க. அந்த மலையில் கயிறு கட்டி வந்து தொங்க விட்டு வைக்கிறாங்க, மஞ்சள் கயிறு, தொட்டில் அந்த மாதிரி. ஸோ நாங்களும் போயிருந்தோம். ஃபுல்லாக கூட்டம், நல்ல க்ரௌட் வேறு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தான் பார்க்க போனோம். அதாவது ஆப்போசிட்டில் மலை, அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா நல்ல கடலோட காட்சி அவ்வளோ அழகான இருந்தது. இந்த மாதிரி ஒரு சிறப்பு வாய்ந்த இடம் வந்து முருகரோட இதுலேயே இதுதான் ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு கோயில். நீங்களும் கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, இப்போ வந்து கடல் அரிப்பு வந்து அதிகமாக இருக்குங்கிறதுனால ரொம்ப அழகாக கற்கள்லாம் போட்டிருந்தாங்க. அங்கே முருகரோட வாகனமான மயில், அதுக்கப்புறமா சேவல், இது எல்லாமே அங்கே இருந்தது. நாங்களும் பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டோம்.